ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 85+. ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ 85+ பார்க்க போகிறோம். ஸோ 85+ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு 8 5 மார்க் எழுதலாம். 9 எழுதலாங்கிறது கேரண்டி, பட் ஷோராக 8 எழுதலாம். அப்போ 8னா நம்ம 40 மார்க் எடுத்துருவோம். கரெக்டுங்களா? கிராப் ஜாமெட்ரியில் ஒரு 16 மார்க் போடுங்க. எவ்வளோ ஆச்சு? 56. 1 மார்க்கில் 14க்குமே 14மே கரெக்டாகிடலாம். புக் பேக் தான் வரும். ஒன்று மட்டும் ட்விஸ்ட் பண்ணுவான். ஒரு 13 கரெக்ட்னே வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? ஸோ 60 70 கிட்ட வந்துருச்சு. இனி 2 மார்க்ஸ்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு 7 2 மார்க் 8 2 மார்க் எழுதுகிற மாதிரி இங்கே நான் பிளான் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளவும் பண்ணுறது மூலிமா நம்மளால் அசால்ட்டாக 85க்கு மேலே எடுக்க முடியுங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். சாப்டர் 1 எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஏ கிராஸ் சம்ஸு 1.2 அந்த 4வது சம் யாருமே படிக்கிறதுல பார்த்துக்கோங்க. 1.4 அந்த ஆரோ டயக்ராம், அந்த எஃப்எஃப்எக்ஸ் சம் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பாக போட்டிருக்கீங்க. ஒரு சம் கூட இருக்குது, 9th சம் 10th சம் நினைக்கிறேன். எஸ், அதில் வந்து -9/17 ஆன்சர் வரும். நிறைய பேர் தப்பாக போடுறீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் ஞாபகம் வச்சிங்கன்னா போட்டுடலாம். அடுத்து 1.5 எஃப்ஓஜி சம்ஸு அந்த 8th 3 சப்டிவிஷனும் பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க் வந்துடும், பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 வாங்க. தீரம் தரவாக இருக்கீங்களான்னு பாருங்கள். தேல்ஸ்னா பிபிடியும் தேல்ஸும் ஒன்று தான். அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தீரம். ஏபிடினா ஆங்கிள் பைசெக்டர் தீரம், பித்தகாரஸ் தீரம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு எனக்கு தெரியல, பட் இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3மே படிச்சிங்கன்னா ஒரு தீரம் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பித்தகாரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இருந்தாலும் 3மே படிக்கிறது நல்லது. 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 8.19 8.24 ஒரு சம்மே கிடையாது, கண்ணில் பார்த்தா போதும். 8.3 பொறுத்த வரைக்கும் 7 8 9 5 சம்மாச்சா முடிஞ்சு. 8.4 அடிஷன் தியரமில் 3 சம் தான் கொடுத்துருக்கேன் எக்ஸசைஸில். அப்புறம் என்சிசி என்எஸ்எஸ் அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் 2 டே, அவ்வளோதான். 2 டே பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கேட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டும் என்சிசி என்எஸ்எஸ் வரும்னு எனக்கு தோணுது. இல்லாமல் போச்சுன்னா இதுலேருந்து எதாவது மொக்க சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 7 8 சம் தான் இருக்குது. ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் படிச்சிடணும். இப்போ நான் சொன்னது படித்து கிராஃப் ஜாமெட்ரி பார்த்து 1 மார்க் பார்த்தாலே 50 மார்க் 45 மார்க் பக்கம் எடுக்கலாம். புரிஞ்சுதான்? பாஸ் பண்ணுறக்கும் சொல்லியாச்சு. பட் இப்போ வாங்க மேட்ரிக்ஸ் யாராவது படிப்பான் போவோமா? இதில் 3.8 3rd 8th பார்த்துரு. 3.19 எப்பவுமே வர சமயம் இது 11 12 13. எல்லோரும் 12 13 படிச்சிருக்கீங்க, 11th படிக்க மாட்டேறீங்க. ஏன்? 11th போட்டு பாருங்கள், வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 12 13 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டுட்டாங்க. அப்போ நமக்கு இந்த வருஷம் என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா, a² - 5a + 7i வேணா பாருங்கள், இது கேட்பான். ஸோ இது வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. போன வருஷம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க, வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 11 12 13 நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்பி போகாத, இது எல்லாமே பாரு. 5வது அப்புறம் எக்ஸாம்பிள் 3.71 3.72. இந்த 71 ஒரு மார்க்கமாக இருக்கும், போட்டுப்பார், அவ்வளோதான். அடுத்த சாப்டர் 3 வா. ஸ்கொயர் ரூட் போட மாட்டியா? ஸ்கொயர் ரூட் போட தெரியாதா? எக்ஸாம்பிளோட எல்லாமே பார்த்துரு. எம்என் சம்மு ஏபி சம்மு ஃபஸ்ட்டு 3 சம் பார்க்குறது நல்லது. அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸில் எல்லாமே பார்க்குறது. எக்ஸாம்பிள் 2 தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டை வர்க்கமூலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிளும் பார்க்கணும், எக்ஸைஸும் பார்க்கணும். எப்படி சுற்றி கேட்டாலும் இது ஸ்கொயர் ரூட் போட்டுறணும். அடுத்து ஜிசிடி வந்து சார் ஃபெயில் ஆகிட்டுவேன் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் வேணாம். 80 எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பார்த்துரு. 3 சம் தான் சொல்லியிருக்கேன், பார்த்துரு ஜிசிடி. அடுத்தது சாப்டர் 2 ஃபஸ்ட்டு நீ முடிக்க வேண்டியது, இப்போ ஃபெயிலியர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது இதுதான். என்னென்ன சம்மு? 2.8 6th செகண்டு. என்னது 6th செகண்டு வந்து ஐ திங்க் இது 3355 2.551 எக்ஸாம்பிள். அப்போ ரெண்டும் சேர்த்து 3355 மட்டும் கேட்க மாட்டாங்க. 7 7 8 8 9 9 எப்படி கேட்டாலும் நீங்கள் போடணும். என்ன கேட்டாலும் நீ வெளியே அந்த வேல்யூ வச்சுட்டு உள்ளே கொண்டு வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 7 7 போன வருஷம் கேட்டாங்க. அப்போ 7/9 வெளியே வச்சுக்கோ, உள்ளே இன்ட்டு பண்ணாது. இப்படி வருமா ஆன்சரு? இங்கே 10⁻⁻1 10 இப்படி வரும், இல்லை 10⁻⁻1 9 இப்படி வரும். ஸோ நான் தப்பாக இருந்தாலும் ஓகே, பட் 7/9 உள்ளே இன்ட்டு பண்ணாதீங்க. பண்ணாமல் இருந்தாலும் கரெக்டு தான், சரிங்களா? எதுக்கு வம்பு? நல்லா படிக்கிற குழந்தைங்க வேணால் பண்ணிக்கிட்டோம், நம்ம பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க இது, ஓகே. இதில் என்ன கேட்டாலுமே போட்டுருங்க, ஓகே. அடுத்தது ரேகா சம்ஸ் கண்டிப்பாக வருது. ரேகா 6வது சம்மு. 3rd சம் பார்த்துக்கோங்க. 3rd இதை மட்டும் படித்தா போதுமானு கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப்புக்கு HCF எக்ஸாம்பிள் சம். அடுத்து எக்ஸைஸ் 2.5 7 11 12 ஏபியில் 3 கன்சிடர் இந்த வருஷம் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. ரேஷியோசம் பார்த்துக்கோங்க. அந்த 624 = 0 T24 = 0 எக்ஸாம்பிளில் மதர் சம்மும் அந்த 4 கன்சிடர். ஸோ இதை மட்டும் படிச்சின்னா எனக்கு தெரிஞ்சு 1 எழுதிடலாம். ஏன்னா 2 வரும் 1 எழுதிடலாம். சரி, ஓகே. இதில் எல்லாம் ஒரு 5 மார்க் வந்துடும், டெஃபினட்டாக வந்துடும். இப்போவே 7 5 மார்க் கணக்கு வந்துருச்சு, நீங்களே கணக்கு போடுங்க. நான் சொன்னதில் எல்லாமே ஒரு 5 மார்க் வந்துடும். அடுத்த சாப்டர் 5 கோஆர்டினேட்டர் எல்லோரும் படிச்சிருவீங்க. கோஆர்டினேட்டரில் 5 6 எக்ஸாம்பிள் 5.6 கோஆர்டினேட்டர் இந்த வருஷம் கேட்பாங்க பாருங்கள். என்ன கேட்பாங்கன்னா, கே
கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கேவோட ஆன்சர் என்ன? -5. இது நீ வச்சுட்டு போக மாட்டியா? கடைசியில் ஆன்சர் எழுதி விட்டுரு, k = -5. அதே மாதிரி குவாடிலேட்டரில் பொறுத்த வரைக்கும் சாதா குவாடிலேட்டர் கேட்டால் 34, 35, 79 ஆன்சர் நீ வச்சுட்டு போயிரு. ஏன்னா நிறைய பேருக்கு அது கால்குலேஷன் மிஸ் பண்ணிடுறான், ஏதாவது தப்பு பண்ணிடுறான். அதனால் ஆன்சரையாவது நீ வச்சுக்கிட்டு கரெக்டாக அது போட்டுட்டு போனீங்கன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஃபார்முலா மெத்தடில் போட வேண்டாம், டேரக்ட் மெத்தடில் போடுங்க. 5.2ல் 10, 11, 12 பேரலோகிராம் ட்ரப்பீசியம் அது. 5.3 9th. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேரலோகிராம் ட்ரப்பீசியம் விட்டுட்டு போனால் கூட நான் ஒத்துக்குவேன். ஆனால் ஆல்டிடியூட் மீடியம் இந்த 9வது வருஷம் விட்டுட்டு போனீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இது கண்டிப்பாக வருது இந்த வருஷம். சரியா? பார்த்துக்கோ. இதெல்லாம் சாப்டர் 7 வா. 7.1 எக்ஸாம்பிள், 7.14 எக்ஸாம்பிள், 7.1 9 சம். ஏன் தெரியுமா? ஜூலையில் கேட்டான். நீ வேணா பாரு, இந்த சம் கேட்பான் பாரு. ஸோ அதனால் இந்த 3 சம் நல்லா பார்த்துக்க. சார் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ஒரு 2 எக்ஸைஸ் சொல்லுங்கள் அப்படின்னா 7.3 சொல்லுவேன். வெசலு, நாதனு, கேப்சூலு, அருள், டாய், இந்த 5 சம்மில் ஏதோ ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. 7.4ல் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4, 6, 7 இது போட மாட்டியா? ஈஸி. 7.29, 30, 31 இந்த 29 இருக்குது பாரு, அட்டம்ப்டில் கேட்டது, திரும்ப கேட்ட போகிறோம். மெட்டாலிக் ஸ்பியர். அடுத்து 7.2ல் 1, 2, 3, 4 10 அது என்னது? மில்க்கு. இது பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 4வது சம் பெட்ரோல் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 3rd உடன் பீஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 2வது பப்ளிக்கில் கேட்கல, ஆனால் ரிப்பீட்டு ரிவிஷன்லாம். ஃபஸ்ட் ஒன் எம்பேங்க்மெண்ட் கேட்கலாம். ஸோ என்னெல்லாம் வருமானோ அதுதான் கொடுத்துருக்குறேன். நீ இதை ஸ்கிப் பண்ணிட்டு போன மாட்டுவேன். அப்போது படிக்க முடியாத பசங்க 7.3, 7.4 ஃபுல்லாக படிச்சிரு. அப்புறம் 5 சம் தானே, எனக்காக பாருங்கள். இல்லைனா முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 7.3, 4 பார்த்துரு, ஒரு 5 மார்க் எழுதலாம். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் படிச்சுக்கிறேன்னா 2 5 மார்க் எழுத கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரைட். சாப்டர் 6ல் ஷிப்பு பார்த்துரு, ஏரோப்ளைன் பார்த்துரு, கண்டிப்பாக வரும். ஷிப்பில் வந்து எக்ஸாம்பிள் 6.21 5வது சம் பார்த்து. இந்த 5வது சம் ஷிப்பும் இந்த ஷிப்பும் பார்த்துக்க. 4வது சம் ஏரோப்ளைன் பார்த்துக்க. 3rd 4th 5th பார்த்துக்க. ஃப்ளாகு, அந்த மேன் விண்டோ அதெல்லாம் பார்த்துக்க. 6.4ல் 145 செல்ஃபோன் டவரு, ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் 6.31 32 33. சார் இந்த சாப்டர் விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறவன் விட்டுறலாம். 80 எடுக்கணும்னு நினச்சா விடக்கூடாது. அது எப்படி விடலாம்? நீ 80 வேணுங்கிற, அது எப்படி விடலாம்? நீ வந்து ஒரு 60 70 எய்ம் பண்ணுறன்னா அது வேண்டாம். சரியா? 80 எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு படிச்சிரு. ஓகே. ஏன்னா ஒரு 5 மார்க் தான் வரும். வாங்க 5 மார்க்லாம் முடிஞ்சிச்சு. இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா 10 5 மார்க் எழுதலாமான்னு கேட்டால் எழுதிடலாம். கம்பல்சரி மட்டும் டஃப்பாக கேட்டாங்கன்னா 9 எழுதிடலாம். ஏதாவது நான் 1 2 சொன்னேன் இல்லையா, 7.1 7.2 எல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் விட்டுட்டு ஜிசிடியெலாம் விட்டுட்டு போனீங்கன்னா மேபி ஒரு 8 எழுதலாம். ஆனால் நான் அடித்து சொல்லுவேங்க 8லேருந்து 9 கண்டிப்பாக எழுதிடலாம். 2 மார்க் வாங்க. சாப்டர் 1 1.1 1.2 1.3 1.5. இந்த 1.1ல் எப்படி என்ன கேட்க போகிறான்? ஏபி கண்டுபிடிக்க சொல்லுவான். 1.2ல் டொமைன் ரேஞ்சு. 1.3ல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த சம்ஸ் தான். 1.5 இதில் நான் என்ன சம்மு நேற்று கொடுத்தனோ அந்த 10 சம் போட்டால் போது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது வச்சுருக்கேன். 2 மார்க் தனியாக. சாப்டர் 2ல் எக்ஸைஸ் 2.5 2.8 2.7ல் இருக்கக்கூடிய சம்ஸு ஒரு 4 சம் இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக 2.4ல் இருக்கிறது பார்த்துட்டு 2.4 ஆட் ஈவன் கேட்பாங்க. அடுத்த சாப்டர் 3ல் எல்சிஎம் பார்க்க மாட்டியா, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ பார்க்க மாட்டியா, ஸ்கொயர் ரூட் பார்க்க மாட்டியா, நேச்சர் ஆஃப் ரூட் பார்க்க மாட்டியா, இது 4ல் ஏதோ ஒரு 2 மார்க் வந்துடும். சாப்டர் 6ல் கைட்டு லேடர் அந்த ஃபஸ்ட்டு சம்மு 6.3ல் ஃபஸ்ட் சம் எக்ஸாம்பிள். ஸோ இது 5 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கு. சாப்டர் 8 ஸ்டாட்டு R = L-S இந்த ஃபார்முலா தெரிஞ்ச ஒரு 2 மார்க்கு. இந்த 7th சம் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க. நேச்சர் ஆஃப் 21 நேச்சுரல் நம்பர் படிக்க மாட்டேங்க, படிச்சுக்கோ. 8.3 ப்ராபபிலிட்டியில் 5 சம். 8.4 இதுலேயும் ஒரு 6 சம், அவ்வளோதான். இதில் 2 2 மார்க் வரும். இதில் 2 2 மார்க்கு, இதில் 2 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு சாப்டர் 2 2 மார்க்கு. சாப்டர் 2ல் நான் சொன்னது படித்த ஒரு 2 மார்க்கு. சாப்டர் 3ல் நான் சொன்னது படித்த ஒரு 2 மார்க்கு. 2 3 4 5 6 இங்கே வருமானு தெரியல, ஆனால் 6 எழுதிடலாம். ஓகேவா? இப்போயே பாரு 6 ஆயிடுச்சு. அடுத்தது மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். மேட்ரிக்ஸில் 3.17ல் டிரான்ஸ்போஸ் அது கேட்டுருவோம். 3.18ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ண தெரியணும். 3.19ல் இன்ட்டு பண்ண தெரியணும். இதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். அப்போ இப்போவே 7 ஆயிடுச்சு. அடுத்தது சாப்டர் 5 ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலா படி ஸ்லோப் ஃபார்முலா வச்சு ஒரு சம்மு கண்டிப்பாக கேட்பான். 5.3ல் 1 பாயிண்ட் ஸ்லோப் வச்சு இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம்மு கேட்பான். இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம்மு கேட்பான். இதெல்லாம் நேற்றே நான் வீடியோவில் சொல்லிவிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். 5.4ல் 4 சம். ஃபஸ்ட்டு 4 சம் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ. பேரல் பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பான். ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிற மாதிரி. பேரல் பர்பண்டிகுலர் ஈஸி தானே. ஸோ அவ்வளோதாங்க 2 மார்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு கிராஃப் ஜாமெட்ரி பார்த்தலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா 8 2 மார்க் கேரண்டி. ஏன் 9 கூட எழுதலாம். ஓகேவா? ஸோ 8 மார்க்ஸ் வாங்க. 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஃபில் 3.15ல் இந்த 5 சம் பார்த்துருங்க. நிஷாந்த் கம்பெனி பஸ்ஸு இந்த சம்ஸ் நல்லா பார்த்துக்காங்க. வர்ஷிகா சம்மு கேட்டிருந்தாங்க 2023ல், இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க. பட் இதெல்லாம் போட்டு பார்த்துரு. ஓகேவா? ஜாமெட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 சம் அந்த 4.1ல் சிமிலர் ட்ரையாங்கிளில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. நீ 2 மெத்தட் பார்த்துருப்போம். 2 மெத்தட் இருக்குது அதில், ரெண்டுமே பார்த்துருப்போம். ரஃப் டயக்ராம் மறந்துடாத. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமான்னு கேட்டால் வேணும்னா எழுதிக்கோ, ஆனால் சும்மா எழுதி விட்டுரு 5 பாயிண்ட். ஆனால் அதுக்கெல்லாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. 4.4ல் 2 டேஞ்சன் பார்த்துக்கோ. 2 டேஞ்சனில் இந்த 3 சம் பாரு. எக்ஸாம்பிள் இந்த 3 சம் பாரு.
டூ டேஞ்சன்ட்ல சிங்கிள் டேஞ்சன்ட் இருக்குது. ஒன்று இப்படி வர்றது, ஒன்று இன்னொன்று வந்து இப்படி வர்றது, இப்படி இப்படி இங்கே டச் ஆகிற மாதிரி வரும், தப்பாக போட்டால் இங்கே டச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இன்னொன்று நம்ம இப்படி டூ டேஞ்சன்ட் வர்றது, இப்படி போடுவோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம போடுறோம். ஸோ 3 மெத்தட் இருக்குது. தயவு செய்து 3ஐயும் பார்த்துட்டு இங்கே நான் கொடுத்துருக்குறேன் எக்ஸாம்பிளில். நீ பார்க்காம போயிட்டு இது 2 வந்துச்சுன்னா அவ்வளோதான், மாட்டிக்க போகிறேன். ஸோ ஓகேவா? எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 85 என்ன 90 கூட எடுக்கலாம். ஆனால் நான் அவ்வளோ அலட்சியமாக சொல்லிட மாட்டேன். குறைஞ்சபட்சம் நீ 80லேருந்து 85 எடுத்துருவேன். ஓகேவா? இதுக்கு மேலே கம்மி பண்ணால் மாட்டிக்குவீங்க. கம்மி பண்ண 60 அப்படி தான் எடுக்க முடியும். சரி ஓகே, படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக முடிச்சிடலாம். சொல்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிங்க, அப்புறம் 2 மார்க் முடிங்க, அப்புறம் 8 மார்க் முடிங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு 5 மார்க் 8 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் முடிங்க. ஓகேவா? முடிச்சிடலாம். தேங்க்யூ.